வெல்கம் டு டேப் ஐஏஎஸ் அகாடமி. தமிழ்நாடு ஆசிரியர் பணியாளர் தேர்வு வாரியத்திலிருந்து அடுத்து பிஇஓ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வர உள்ளது. அதற்காக நம்ம டேப் ஐஏஎஸ் அகாடமியில் ஆல்ரெடி அறிவுன் அப்படிங்கிற டெஸ்ட் பேஸ் வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து அதற்கான ஒரு ரெகுலர் கிளாஸும் நம்முடைய அகாடமியில் தொடங்கப்பட உள்ளது. அதன் ஒரு பகுதியாக அதனுடைய சிலபஸில் யூனிட் 5 அதை வந்து நம்ம எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. ஹிஸ்ட்ரி, நேஷனல் மூவ்மெண்ட்ஸ், தமிழ்நாடு அண்ட் இந்தியா, அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 3 இது கொடுத்துருக்காங்க. ஒன்று ஹிஸ்ட்ரி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் மூவ்மெண்ட். சரிங்களா? இந்த ரெண்டுமே என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு, அதுக்கப்புறம் இந்தியா பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட், அரசியலமைப்பு முன்னேற்றம், பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கு இல்லையா, பாலிட்டி இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் நம்ம இந்த சிலபஸில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சிலபஸில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், அதுக்கப்புறம் ஹெரிட்டேஜ், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ், அதுக்கப்புறம் தமிழ் பீப்புள். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இதோட தமிழ் மக்களின் பங்களிப்பு என்ன, அடுத்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் இன்வென்ஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் எஃபெக்ட், ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ரூல்ல சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அடுத்து சோசியல் ரிஃபார்ம்ஸ், அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ், இந்தியா அதாவது சின்ஸ் இது வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் எப்படி இருந்துச்சு, இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு இதை தான் நம்ம எப்படி பார்க்க போறோம், ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம எப்படி பார்க்க போறோம் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். சரிங்களா? அரசியலமைப்பு வளர்ச்சி, தென்னிந்திய வரலாறு, தமிழ் மக்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம், ஐரோப்பிய படையெடுப்பின் வருகை, பிரிட்டிஷ் ஆட்சியின் விரிவாக்கம் மற்றும் ஒருங்கிணைப்பு, சமூக பொருளாதார காரணிகளில் பிரிட்டிஷ் ஆட்சியின் விளைவு, சமூக சீர்திருத்தங்கள் மற்றும் மத இயக்கங்கள், அதாவது எது வரைக்கும் இந்தியா விடுதலை அடைஞ்சது வரைக்கும் எப்படின்னு பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் தென்னிந்திய வரலாறு. சரிங்களா? நம்ம அதான் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி. இந்த சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தமிழக அரசுகள், அதை பத்தி நம்ம பார்க்கணும். தமிழக அரசுகள் அப்படின்னா யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா சங்க காலம், சேர சோழ பாண்டியர்கள் இருக்காங்க இல்லையா, அதை பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள், இவங்களை பத்தி நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சவுத் இந்தியன் ஹிஸ்டரியில யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்ககாலம், அதுக்கப்புறம் யார் வருவாங்க அப்படின்னா பல்லவர்கள், அதுக்கப்புறம் பாண்டியர்கள், அதுக்கப்புறம் சோழர்கள், இவங்க நாளை பத்தி பார்க்கணும். சவுத் இந்தியன் ஹிஸ்டரியில தமிழக அரசுகளுக்கு நம்ம இவங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து இவங்களை நம்ம பார்க்கணும். இது போக வந்து பார்த்தீங்கன்னா தக்கான அரசுகள், இந்த தக்கான அரசுகள் அப்படிங்கிறதுல சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள், ஹொய்சாளர்கள், காகத்தியர்கள், யாதவர்கள், இந்த 5 வம்சங்கள் தக்கான பகுதியை ஆட்சி செய்யக்கூடியதா இருக்கும். இவங்களை எப்படி பார்க்கணும்னா இவங்க ரிலேட்டடா வரக்கூடியவங்கள இவங்கள யாரெல்லாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சங்ககாலம், பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்களை பார்க்கணும். அதுக்கப்புறம் தக்கான அரசுகளை பொறுத்த வரைக்கும் சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள், ஹொய்சாளர்கள், காகத்தியர்கள், யாதவர்கள். இது போக சவுத் இந்தியன் ஹிஸ்டரியில நம்மளுக்கு வேற யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்டா இந்த தென்னிந்தியாவை ஆட்சி செய்தது யாருன்னா மௌரியர்கள். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசு, விஜயநகரம்னு போட்டுக்கலாம். மூணாவது பாமினி. இவங்க 3 பேர்த்த பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா இவங்க 3 பேரை வச்சு அவங்க என்னெல்லாம் ரூல் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். அப்ப இந்த 3 கேட்டகரியா நம்ம தக்கான அரசுகளை தென்னிந்திய அரசுகளை பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுகள் சங்ககாலம், பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள். ரெண்டாவது தக்கான அரசுகள் போட்டு சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள், ஹொய்சாளர்கள், காகத்தியர்கள், யாதவர்கள். ஏன்னா தென்னிந்திய அரசுன்னு போட்டு தமிழ்நாடு மற்றும் இந்தியான்னு போட்டுட்டான். அப்படிங்கிற தமிழ்நாட்டை தாண்டி இருக்கக்கூடியவங்களை பார்க்கணும்னா இவங்க 5 பேர்த்த பத்தி பார்க்கணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் மற்ற முக்கியமான வம்சங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம யாரை பார்க்க போறோம், மௌரியர்கள், விஜயநகர பேரரசு, பாமணி பேரரசு, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அப்போ இதுக்கும் முன்னாடி நம்ம தமிழ்நாடு மெயினாக ப்ரியாரிட்டி கொடுக்கறதுனால நம்மளுக்கு ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் இருக்கும், வரலாற்றுக்கு
முற்பட்ட தமிழகம். வரலாற்றுக்கு முற்பட்ட தமிழகம். இந்த ஒரு ஹெட்டிங் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்க்குற மாதிரி இருக்கும். ப்ரீ ஹிஸ்ட்ரின்னு சொல்லி நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அதாவது நம்மளுக்கு வரலாற்றுக்கு முற்பட்டோம்னா ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கு இல்லையா, அது சார்ந்து நம்ம பார்க்கக்கூடியது. இது எல்லாமே நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 லெசன்ஸ் கிட்ட இருக்கு. இந்த வீடியோவிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வேர் டு ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம். அப்போ நம்மளுக்கு தென்னிந்திய அரசுக்குன்னா நம்ம இவ்வளோ பேரை பார்க்க போகிறோம். சங்ககாலம், பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள், வரலாற்றுக்கு முற்பட்ட தமிழகம், இவங்கெல்லாம் தமிழக அரசில் வரக்கூடியது. தக்கான அரசில் பொறுத்த வரைக்கும் சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள், ஹொய்சாளர்கள், காகத்தியர்கள், யாதவர்கள். இது போக நம்மளுக்கு சவுத்துல மிக முக்கியமா இருக்கக்கூடியது யாருன்னா மௌரியர்கள். அசோகர் இருக்கார் இல்லையா, அவங்க விஜயநகர பேரரசு, பாமணி பேரரசு, இவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்ப தமிழக தென்னிந்திய வரலாறுன்னு பாக்குறப்ப நம்மளுக்கு வட இந்தியால இருந்து யாரெல்லாம் தென்னிந்தியா மீது படையெடுத்து வந்தாங்க அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இன்டர்லிங்க் பண்ணி கூட நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்கலாம். இதுதான் நம்ம பார்க்கக்கூடியதுல ஃபர்ஸ்ட் தென்னிந்திய வரலாறு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய படைப்பு, அதோடைய தமிழ் மக்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம். இந்த ஹெட்டிங்கெல்லாம் நீங்கள் டீட்டெயில்டாக படித்தாலே அவங்களுடைய சமூக பொருளாதார அரசியல் நிலை படித்தாலே உங்களுக்கு அந்த டேட்டா எல்லாமே கிடைச்சிடும். அடுத்து ஐரோப்பியர் வருகை மாடர்ன் இந்தியாவில் போயிடுது. அப்படியேவும் அப்போ ஐரோப்பியர் வருகையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு போர்ச்சுகீசியர்கள் ஆரம்பித்து டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் இப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே பார்ப்போம். இந்த ஐரோப்பியர்கள் படையெடுத்து வருவதற்கான காரணம் என்ன அதை முதல் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் எந்தெந்த நாடுகளை சேர்ந்தவர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும். இந்த நாடுகளை சேர்ந்து வந்தவங்கள யாரும் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவே ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவங்க தான் ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ நம்மளுக்கு கடைசியாக யார்கிட்ட வந்துருந்தாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க கிட்ட வந்துருந்தாங்க. அப்போ நம்மளுக்கு ஐரோப்பியர் வருகைனா ஃபைனல் டச்சாக யார்கிட்ட வந்துடுது, பிரிட்டிஷ்காரங்கிட்ட வந்துடுது. அதனால இவங்களுடைய ஆட்சியின் விளைவுகள் என்ன அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சமூக பொருளாதார ரீதியாக ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேட்டா. நமக்கு சமூக ரீதியாக நம்ம ஓவராலாக நம்ம காமன் ஹெட்டிங்காக பார்க்கணும்னா நீதித்துறையில் என்ன மாற்றம், நில சீர்திருத்தத்தில் என்ன மாற்றம், ரைத்தொரி மகள்வாரி முறை இருக்கு இல்லையா, நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க பாரசீக மொழிக்கு பதிலாக ஆங்கிலேய மொழியை கொண்டிருந்தாங்களே, அது நில சீர்திருத்தம். அடுத்து மூணாவது குடிமை பணி, ஐசிஎஸ் தேர்வு, குடிமை பணியில் என்ன மாற்றம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கல்வி, சார்லஸ் வுட்ஸ், ஹண்டர் கல்வி, டிபி மெக்காலே இருக்காரு இல்லையா, மினிட்ஸ் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை பற்றி சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீதித்துறை, நில சீர்திருத்தம், குடிமை பணி, கல்வி. அடுத்து வளர்ச்சி பணிகள், டல்கோசி பிரபு கொண்டு வந்தார் இல்லையா, ரயில், தந்தி சேவை. இதை தாண்டி அவர்கள் சமூகம் சார்ந்து அவங்க நாடு இணைக்கக்கூடிய கொள்கையான துணைப்படை திட்டம், வாரிசிலப்பு கொள்கை, இந்த நம்ம பார்க்கணும். இது போக நம்மளுக்கு இந்த சமூக பொருளாதாரத்தில் அவங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்துவுடைய எப்படி சொல்ற சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களுக்கு அவர்கள் எந்த மாதிரியான எதிர்வினை ஆற்றினர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுல ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தலையிடா கொள்கையை பற்றி நம்ம பார்த்துக்கிட வேண்டியது. இதெல்லாமே எதிர்வினையில நம்ம பார்க்கக்கூடியது, இது எல்லாமே பாசிட்டிவா நம்ம பார்க்கக்கூடியது, இது எல்லாமே நம்ம நெகட்டிவா பார்க்கக்கூடியது. அதுலயும் முக்கியமா இந்த நில சீர்திருத்தத்தினாலதான் நம்மளுக்கு பழங்குடியினர் கிளர்ச்சியும் விவசாயிகள் கிளர்ச்சியும் ஏற்படும். அது நில சீர்திருத்தம். இந்த துணைப்படை திட்டம், வாரிசிலப்பு கொள்கையினால்தான் நம்மளுக்கு 1857 புரட்சியெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் நம்மளுக்கு இதுதான் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை வந்து நம்மளுக்கு இப்படி இந்த ஹெட்டிங் ரிலேட்டடாக நம்ம இவ்வளோ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். அதாவது ஐரோப்பியர் வருகை, அதுக்கான காரணம் என்ன, துருக்கியர்கள் கான்ஸ்டாண்டினோபிளை கைப்பற்றின 1453, எந்தெந்த நாடுகள்லாம் இந்தியாவுக்கு வராங்க, அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனைகள் என்ன, ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் இடையே பிரச்சனை இருக்கும். ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே கர்நாடக போர்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி டச்சுக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாயினா படுகொலை, ஆங்கிலேயர்களையும் ஜப்பானியர்களையும் இது பண்ணுவாங்க. கடலாதிக்க கொள்கையில போர்ச்சுகீசியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோக்கி இருப்பாங்க. ப்ளூ வாட்டர் பாலிசி, நீல நீர் கொள்கை, இதெல்லாம் நம்மளுக்கு இவங்களை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய ஒரு ஏரியா. ரொம்ப இது படித்தாதான் நம்மளுக்கு ஐஎன்எம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா புரியும். ஏன்னா இதுதான் ஆரம்ப புள்ளி. ஏன் ஆங்கிலேயரை நம்ம எதிர்க்கிறோம், ஆங்கிலேயருங்கிறவங்க எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க,
ஐரோப்பியர்கள் எப்படி வந்தாங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்துச்சு, இந்திய அரசர்கள் அவர்கள்ட்ட என்னென்னலாம் சலுகைகள் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க எப்படி வரி வசூலிக்க ஆரம்பிச்சாங்க, இதை பற்றியெல்லாம் நம்ம இதில் பார்க்கணும். இதில் மெயினாக பொருளாதாரம், அதில் தலையிடா கொள்கையினால ஏற்பட்டதான் பஞ்சம். அது மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கைவினை பொருட்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய பாதிப்பு, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இவ்வளவு தூரம் இந்த ஹெட்டிங்ல நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக்கம், ஒருங்கிணைப்பு, சரிங்களா? இது எல்லாமே பிரிட்டிஷ் ஆட்சியின் விரிவாக்கம், ஒருங்கிணைப்பு, அதுதான் நாடு நீக்கும் கொள்கையில் வரக்கூடியது. சமூக பொருளாதார காரணிகள், பிரிட்டிஷ் ஆட்சியின் விளைவு, அது எல்லாமே நம்மளுக்கு இந்த ஹெட்டிங்ல வந்து வந்துடும். அடுத்து சமூக சீர்திருத்த இயக்கங்கள், மத இயக்கங்கள். சமூக சீர்திருத்த இயக்கங்கள்னாலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரியில் வந்து நம்ம பிரிப்போம். ஒன்று இந்தியா, ரெண்டாவது தமிழ்நாடு, இந்த 2 கேட்டகரி மேஜராக பிரிக்கக்கூடியது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா மதத்தின் அடிப்படையில் நம்ம பல வகைகளாக பிரிக்கலாம். அதில் இப்போ நமக்கு சொல்றதுன்னா, இதில் ரொம்ப சிம்பிளாக சொல்றதுன்னா 2 தான். இந்திய அளவில் இருந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள், தமிழ்நாட்டு அளவில் இருந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம், ஆரிய சமாஜம், பிரம்மஞான சபை, சீக்கிய இயக்கங்கள், அதே மாதிரி இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள், இது ரிலேட்டடாக போகும். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வள்ளலார், வைகுண்ட சுவாமிகள், அயோத்திதாசர், இவங்களை சொல்லலாம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி, பெரியார், அண்ணா, தொழிலாளர் இயக்கங்கள், இவங்களும் நம்மளுக்கு சமூக சீர்திருத்த இயக்கங்களை வரக்கூடியவங்க தான். இருந்தாலும் நம்ம அவங்கள தனியாக கூட நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் மெயினாக இந்த வட இந்தியாவில் செயல்படக்கூடிய இயக்கங்கள், தென்னிந்தியாவில் செயல்படக்கூடிய இயக்கங்கள்னு சொல்லி இந்த 2 கேட்டகரியில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதுலேயும் பிரம்ம சமாஜம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ராஜாராம் மோகன் ராய் நம்மளுக்கு இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர். அதே மாதிரி ஆரிய சமாஜம், பிரம்மஞான சபை, அதே மாதிரி விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடராக இருந்து ராமகிருஷ்ண மிஷன் தோற்றுவிப்பாங்க இல்லையா, இவங்களை பற்றி எல்லாமே நம்ம அந்த சமூக சீர்திருத்த இயக்கங்களில் பார்க்குற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் வெங்கடேசன் புக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் இருக்கு இல்லையா, 12th எத்திக்ஸில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள்னே ஒரு லெசன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு பெரிய லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நிறைய டேட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்மளுக்கு 8th இருக்கும், 10th இருக்கும், 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கும், அதே மாதிரி 12th எத்திக்ஸ்லையுமே ஒரு லெசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு நீங்கள் வெங்கடேசன் போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் நம்ம முதல் கட்டிங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது. அடுத்து கல்ச்சர், இந்தியா கலாச்சாரத்தின் சிறப்பியல்புகள். வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், நிறம், மொழி, அதே மாதிரி மதச்சார்பற்ற நாடாக நம்மளுக்கு மிக முக்கியமாக பிரயாமில் வரக்கூடியது நுண்கலைகள், நடனம், நாடகம், இசை அமைப்புகள், பகுத்தறிவுவாதத்தின் வளர்ச்சி. இந்த பகுத்தறிவுவாதம் அப்படின்னாலே அது யாரை குறிக்கிறதுனா பெரியாரை குறிக்கிறது. சுயமரியாதை இயக்கம், இவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். வேற்றுமையில் ஒற்றுமை, நம்ம நாடு வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல இனங்களை கொண்டுள்ளது. அதே போல் இந்தியா ஒரு துணைக்கண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு புவியியல் வேற்றுமைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அப்போ இந்த அளவுக்கு நம்மளுடைய நாடு வேற்றுமையில் ஒற்றுமையாக இருந்தாலும் எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை கொண்ட நாடாக இருந்தாலும் எப்படி நம்ம ஒற்றுமையாக இருக்கோம் அப்படிங்கிறதையும் இந்திய கலாச்சாரத்தின் சிறப்பியல்புகளை பற்றியும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இது ஓவரால் இந்தியாவை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக படிச்சிங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்டோரியாவே போய்கிட்டு இருக்கோம். எல்லாமே ஸ்டோரி தான் இதுல. அப்ப நம்ம இதுல அந்த நாடகம், நடனம், இசை, இதை பத்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஏன்னா இப்ப நாடகத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான நாடகம் என்ன, இப்ப நீல் தர்பான் அப்படின்னு ஒரு நாடகம் இருக்கு அய்யனம்ல, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நாடகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நாடக கலையில சிறந்து விளங்கினாங்க பாஸ்கர சேதுபதி, இவங்க எல்லாருமே. நடனத்தை பொறுத்த வரைக்கும் சொல்ல தேவையில்லை. இசை, இப்போ பல்லவர்களில் பரிவாதினி அப்படிங்கிற வீணை வாசிப்பதில் 1ஆம் மகேந்திரவர்மன் சிறந்தவராக இருந்தார். அதே போல் தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலக இதில் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் மிக முக்கியமான பிரபலமான இதாக இருக்கக்கூடியவங்க. அவங்கள பற்றி இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடியவங்களும் இதில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும். ஏன்னா இது வந்து என்னன்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறப்ப இப்போ வரைக்கும் என்ன ட்ரெண்டிங்ல இருக்கு. இப்போ மற்றது கூட நீங்க டேட்டாவை படிச்சிடலாம். ஓல்டு ஸ்டோரி, ஐரோப்பிய வருகையாக இருக்கட்டும், ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகளாக இருக்கட்டும், ஆங்கிலேயருக்கு எதிரான கிளர்ச்சிகளாக இருக்கட்டும், சமூக சீர்திருத்த இயக்கங்கள், அது எல்லாமே ஓல்டு ஸ்டோரி. ஆனா இந்த ஏரியா மட்டும் என்னன்னா கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால இதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். மறுபடியும் பாருங்க, ஐரோப்பியர் வருகை,
ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான ஆரம்பகால கிளர்ச்சி 1857. ஐரோப்பியர் வந்து இந்தியா தமிழ்நாட்டில் அவங்களுடைய ஆட்சியின் காரணமாக மெயினாக பிரிட்டிஷ் ரூல் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வரி வசூலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கக்கூடியது. இதை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இந்தியான்னு சொல்லி நம்ம 2 கேட்டகரியா பிரிக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 3 ஹெட்டிங் தான். ஒன்று ஃபர்ஸ்ட் பாளையக்காரர் கிளர்ச்சி. இந்த பாளையக்காரர் கிளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வருவாங்கன்னா பூலித்தேவர், அதே மாதிரி கட்டபொம்மன், புலித்தேவன் அல்லது புலித்தேவர், வேலு நாச்சியார். இவங்க 3 பேரும் பாளையக்காரர் கிளர்ச்சியில பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாளையக்காரர் கிளர்ச்சின்னு கூட சொல்லலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்திய கிளர்ச்சி. இந்த தென்னிந்திய கிளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, இதை நம்ம பார்க்கணும். இதுக்கப்புறம் வேலூர் கழகம் 1806 வந்து ஏற்படுத்தப்பட்டது. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடா பார்க்கக்கூடியது. பாளையக்காரர்ல ஃபர்ஸ்ட் பூலித்தேவன், கட்டபொம்மன், 3வதா வேலு நாச்சியார், அடுத்து தென்னிந்திய கிளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, அடுத்து வேலூர் கழகம் 1806 நடைபெற்றது. இதுதான் 1857 புரட்சிக்கு முன்னோடியா வி.டி. சாவர்கர்லாம் சொல்லியிருப்பாங்க. நிறைய ஒற்றுமைகளும் நிறைய வேற்றுமைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கும். மெயினாக ஒற்றுமைகள் அதிகமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றதுன்னா 1857 புரட்சியின் குறியீடாக சப்பாத்தி விநியோகம் இருந்துச்சு. 1806 வேலூர் கழகத்தின் குறியீடாக வெற்றிலை பாக்கு விநியோகம் இருந்திருக்கும். அப்ப அந்த அளவுக்கு 2க்குமான ஒற்றுமைகள் அதிகமாக இருந்துச்சு. இது எல்லாமே நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடா பார்க்கக்கூடியது. இதுல தமிழ்நாடு ரிலேட்டடா நம்ம இன்னொரு டேட்டாவும் பார்க்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 டைப் ஆஃப் போர்கள் நம்மளுக்கு தமிழ்நாடு ரிலேட்டடா வரும். ஒன்று கர்நாடக போர், அதுவும் தமிழ்நாட்டை மையமாக கொண்டுதான் ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே நடக்கும். 2வது வந்து பாத்தீங்கன்னா மைசூர் போர்கள். 4 மைசூர் போர்கள் இருக்கு, 3 கர்நாடக போர்கள், 4 மைசூர் போர்கள் இருக்கும். அப்ப இந்த டேட்டா எல்லாமே நம்மளுக்கு தமிழ்நாட்டில் ஆரம்பகால கிளர்ச்சிகள் எது பாருங்க. ஃபர்ஸ்ட் பாளையக்காரர் கிளர்ச்சி, 2வது தென்னிந்திய கிளர்ச்சி, 3வது வேலூர் கழகம், 4வது கர்நாடக போர், 5வது வந்து பாத்தீங்கன்னா மைசூர் போர். இதே நம்ம இந்தியாவில பார்க்கணும்னா பகுதியை வச்சு பார்க்கணும். வங்காளத்துல பிளாசி போர், பக்சார் போர், இந்த 2 போர் தெரியாம நம்ம ஆங்கிலேயரை படிக்கவே முடியாது. ஏன்னா இந்தியாவில் வரி வசூலிக்கும் உரிமை ஆங்கிலேயருக்கு கிடைச்சது இந்த 2 போரின் முடிவில் தான். அது வரைக்கும் வணிகம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு பெரிய ஸ்டோரி. இருட்டறை தீவிர சம்பவம்லாம் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இது வங்காளத்துல. அடுத்து மராத்திய பகுதியில் 3 போர்கள். அடுத்து நேபாள போர், கூர்கான்னு சொல்லுவாங்க, கூர்க்குன்னு சொல்லுவாங்க, நேபாள போர். அடுத்து சீக்கிய போர், அடுத்து ஆப்கானிய போர், அடுத்து பர்மிய போர். இதெல்லாம் நம்ம எதுல பாக்குறோம்னா இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிரான ஆரம்பகால கிளர்ச்சிகள்ல பாக்குறோம். எதுங்க ஃபர்ஸ்ட் வந்து வங்காளத்துல பிளாசி மற்றும் பக்சார், அடுத்து மராத்திய பகுதியில 3 போர்கள், நேபாள போர்னு சொல்லி ஒரு 2 போர் இருக்கும், சீக்கிய போர்னு சொல்லி ஒரு 2 போர் இருக்கும், ஆப்கானிய போர்னு சொல்லி ஒரு 3 போர்களுக்கு மேல இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பர்மிய போர் அப்படிங்கிறது வந்து ஒரு 2 போர்கள் கிட்ட இருக்கும். இதை தாண்டி பிண்டாரிகள் அப்படின்னு ஒரு கேங் இருப்பாங்க. அவங்கள ஒடுக்கிறதுக்காக இவங்க ஒரு படையெடுப்பு நடத்திருப்பாங்க. இது எல்லாமே போர்களை வச்சு வரக்கூடியது. இது ஒரு ஹெட்டிங்ல நம்ம பார்க்கணும். இந்தியாவுக்கு பார்க்குறப்ப நம்ம அதிகமா பார்க்குற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் பத்தி டேட்டா தெரிஞ்சு வச்சுக்கிடணும். பேசிக் டேட்டானாலும் இதை பத்தி நம்ம தெரியாம போயிடக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது விவசாயிகள் கிளர்ச்சி, பழங்குடியினர் கிளர்ச்சி, கடைசியா தான் 1857 புரட்சி. இந்த 10 ஹெட்டிங்ல நம்ம இந்தியாவில் ஆரம்பகால கிளர்ச்சிகளை படிக்கணும். இந்த 5 ஹெட்டிங்ல தமிழ்நாட்டில் ஆரம்பகால கிளர்ச்சிகளை படிக்கணும். அப்ப இந்த போர் இந்த ஓவராலா இப்ப நம்ம ஆரம்பகால கிளர்ச்சிகள் அப்படின்னா எதெல்லாம் முக்கியம் அப்படின்னா
தமிழ்நாட்டில் நடந்த இந்த போர்கள் எல்லாமே நம்மளுக்கு முக்கியமானது. இது எல்லாமே நமக்கு கேள்வியில் எதிர்பார்க்கக்கூடியது. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிளாசி, பக்சார், விவசாயிகள் கிளர்ச்சி, பழங்குடியினர் கிளர்ச்சி, 1857 புரட்சி, இது ரொம்ப நம்மளுக்கு முக்கியமானது. நம்மளுக்கு இந்த லெவல் எக்ஸாம்ல நம்ம எதிர்பார்க்கக்கூடியதுன்னா சீக்கிய போரை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு சீக்கிய போர் கேள்வியில கேட்டிருக்கிறாங்க, அதனால நம்ம அதை எதிர்பார்க்கலாம். அடுத்து மராத்திய போரை பத்தி ஸ்கூல் புக்ல டேட்டா நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த பர்மிய போர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டல்கௌசி காலத்துல மிக முக்கியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நம்மளுடைய மிக முக்கியமானது 1935 இந்திய அரசு சட்டத்திலேயும் பர்மாவை இந்தியாவில இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் 1935 இந்திய அரசு சட்டம் சொல்லும். 1937 அதுபடி பிரிப்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு பர்மா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு எப்பயுமே ஒரு டேட்டா வந்து நமக்கும் பர்மாக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நம்ம பர்மிய போரையும் சீக்கிய போரையும் இதுல நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. மற்ற எல்லா டேட்டாவும் முக்கியம். அதை தாண்டி மராத்திய பகுதியும் சீக்கியர்கள், பர்மியர்கள், இந்த பர்மிய பகுதி, இதை வந்து நம்ம ஆரம்பகால கிளர்ச்சியில தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப ஐரோப்பியர் வருகை, ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான ஆரம்பகால கிளர்ச்சிகள் 1857 மெயினா, அதுல நம்ம இத்தனை கிளர்ச்சிகளை வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறோம். பாளையக்காரர், தென்னிந்திய கிளர்ச்சி, வேலூர் கழகம், கர்நாடக போர், மைசூர் போர், அதுக்கப்புறம் வங்காளத்துல பிளாசி மற்றும் பக்சார் போர், மராத்திய பகுதியில போர், நேபாள போர், சீக்கிய போர், கூர்க்கர்கள், அதுக்கப்புறம் பர்மிய போர், பிண்டாரிகள், ஆப்கானியர்கள், அடுத்து விவசாயிகள் கிளர்ச்சி, பழங்குடியினர் கிளர்ச்சி, 1857 கிளர்ச்சி. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ், எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ், யார் யாரெல்லாம் பாருங்க, காந்தி, நேரு, தாகூர், நேதாஜி, சரிங்களா, மற்றும் எக்ஸெட்ரா. இந்த எக்ஸெட்ரால தான் நிறைய பேர் வராங்க. மற்றும் வளர்ந்து கொடுக்குறாங்க இல்லையா. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போராளி இயக்கங்கள், சரிங்களா, மற்றும் வகுப்புவாதம், பிரிவினைக்கு எப்படி வழிவகுத்துச்சு அப்படின்னு பார்க்கக்கூடியது. இதெல்லாம் நீங்க பார்த்துட்டீங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு போட்டு ராஜாஜி, வஉசி, பெரியார் மற்றும் பிறர், இவங்களை பத்தி பாருங்க. இந்த பிறர் அப்படிங்கிறது யாரு, அதுதான் இங்க முக்கியமானது. ஃபர்ஸ்ட் இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸை பத்தி நம்ம பார்க்கணும்னா 1857 புரட்சிக்கு அப்புறம் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஐஎன்சி தோன்ற காரணம். ஐஎன்சி தோன்ற காரணம் என்ன, ஒரு 14 ரீசன்ஸ் கிட்ட இருக்கு. பகுதி வாரியாகவும் ரீசன்ஸ் பிரிக்கலாம், மொத்தமாகவும் ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். அடுத்து ரெண்டாவது ஐஎன்சிக்கு முந்தைய அமைப்புகள், இதுக்கும் ஒரு 14 அமைப்புகள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஐஎன்சி தோற்றம் மற்றும் இதனுடைய மாநாடுகள். 12th ஸ்கூல் புக்ல ஒரு மேப் கொடுத்துருப்பான், ரொம்ப அழகா கொடுத்துருப்பான், எங்கெல்லாம் மாநாடு நடந்துச்சு. நம்ம இயர் வைஸ் படிக்கிறதுக்கு அந்த மேப்பை நீங்க ஒரு 1/2 hour பார்த்தாலே போதும், உங்களுக்கு ஐஎன்சி மாநாடுகள் ரொம்ப நல்லா புரிஞ்சிடும். அடுத்து ஐஎன்சியுடைய கோரிக்கைகள், ஐஎன்சி மீதான விமர்சனம், இது எல்லாமே நம்ம ஐஎன்சில பார்ப்போம். பாருங்க, ஐஎன்சி அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்ல நம்ம இத்தனை சப்ஹெட்டிங் பார்க்கிறோம். ஐஎன்சி தோன்ற காரணம், அதுக்கப்புறம் ஐஎன்சிக்கு முந்தைய அமைப்புகள், ஐஎன்சி தோற்றம் மற்றும் அதனுடைய மாநாடுகள், காங்கிரஸ் எங்கெல்லாம் நடந்துச்சு, ஐஎன்சியுடைய கோரிக்கைகள் என்ன, ஐசிஎஸ் தேர்வை இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஒரே நேரத்தில் நடத்துதல், இராணுவ செலவை குறைத்தல், நீதித்துறை நிர்வாகத்திலிருந்து பிரிக்கணும், நிலவரியை குறைக்கணும், உப்பு வரியை நீக்கணும், இப்படின்னு சொல்லி நம்ம வன சட்டத்தை மறுபரிசீலனை சொல்லி நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம இதில் பார்க்கணும். அடுத்து ஐஎன்சி மீதான விமர்சனங்கள், அதாவது இந்த அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வழக்கறிஞர்களே அதிகமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இதன் மீதான விமர்சனங்களும் இருக்கு. இந்துக்கள் அதிகமாக இருந்தாங்கன்னு சொல்லி இதன் மீதான விமர்சனங்கள் இருக்கு. இந்த மாதிரியான விமர்சனங்களும் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் நம்ம ஐஎன்சி. அடுத்து நம்ம தலைவர்கள், எமர்ஜென்சி லீடர்ஸ் சொல்லி பார்க்குறோம் இல்லையா. தலைவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கிறாங்க. இப்ப இதை எப்படி பிரிக்கலாம்னா, மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள், மூணாவதா புரட்சிகரவாதிகள். சிலபஸ்ல இருக்கிறாங்க, சிலபஸை தாண்டி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும். யார் யார அப்படின்னா, மிதவாதிகள்ல கோபாலகிருஷ்ண கோகலே, காந்தியோடைய அரசியல் குரு இருக்கார் இல்லையா, அவரை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். தாதாபாய் நவ்ரோஜி, தாதாபாய் நவ்ரோஜி, ஃபெரோசா மெக்தா,
சுரேந்திரநாத் பானர்ஜி. எம்ஜி ரானடே. இவங்கெல்லாம் முக்கியமானவங்க மிதவாத தலைவர்கள். யார் யாருங்க? கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, ஃபெரோசா மெய்தா, சுரேந்திரநாத் பானர்ஜி, எம்ஜி ரானடே. இவங்கெல்லாம் நம்மளுக்கு மிதவாத தலைவர்கள். இது தீவிர தேசியவாதிகளை யாரெல்லாம் பார்க்க போறோம்? திலகர், லாலா லஜபதி ராய், அரவிந்த கோஷ், இது போக பிபின் சந்திரபால். இவங்களை பத்தியெல்லாம் நம்ம தீவிர தேசியவாதிகள்ல பார்க்கணும். புரட்சிகரவாதிகள் உங்களுக்கு தனியாவே ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்குறாங்க. புரட்சிகரவாதிகள்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்கும், போராளி இயக்கங்கள்னு சொல்லி இருக்கு இல்லையா? அப்ப இந்த புரட்சிகர இயக்கத்தை பத்தி நான் தனியா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்ட்டு. இது போக நமக்கு வேற யாரெல்லாம் இருக்கா? சிலபஸ் இருக்கக்கூடிய காந்தி, நேரு, சிலபஸ் இருக்கக்கூடிய காந்தி, நேரு, ரவீந்திரநாத் தாகூர், நேதாஜி, அம்பேத்கர், இவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நேதாஜி அப்படின்னு பாக்குறோம்னா இந்திய தேசிய ராணுவம் INA பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படியே நம்ம தமிழ்நாட்டில் வரோம். சுதந்திர போராட்டத்தில் தமிழகத்தின் பங்குன்னு கொடுத்து இப்ப நம்மளுக்கு விடுதலை போராட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 3 இதுல இருக்கும். விடுதலை போராட்டம் 3 படிநிலைகளில் நடக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா 1885 to 1905 மிதவாதிகள் காலத்துல இருக்கும். ரெண்டாவது 1905 to 1915 அல்லது 1917 சொல்லுவோம், தீவிர தேசியவாதிகள் காலம். மூணாவது 1915 அல்லது 17 to 1947 காந்தியன் காலம். அப்ப நம்ம இதுல தமிழ்நாடு ரிலேட்டடாகவும் நம்ம தலைவர்களை பார்க்கணும். நீங்க இந்திய விடுதலை போராட்டம் படிச்சிட்டீங்கன்னா அப்படியே கூட தமிழ்நாடு விடுதலை போராட்டம் சேர்த்து படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன்ஸே வராது. இப்ப நீங்க தனியா இந்தியா படிச்சுட்டு மறுபடியும் தனியா தமிழ்நாடு படிக்கிறப்ப இந்தியாவுக்கு வர்றப்ப ஒரு டேட் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு, அதே ஒருத்தவங்க தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப வேற டேட் இருக்கும். இப்ப சைமன் குழு இந்தியாவுக்கு முதல்ல எங்க வந்தாங்கன்னா பம்பாய்க்கு வந்தாங்க. ரெண்டாவது அவங்க தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தாங்கன்னா 3ஆவதா தான் வந்தாங்க. ரெண்டாவது லாகூர் போயிட்டு தான் தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. அப்ப அவங்க அறிக்கை கொடுத்தது தமிழ்நாடு. இப்படி ஒவ்வொரு டேட்டாவும் அவங்க இந்தியாவில் எப்போ ஃபர்ஸ்ட், தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தாங்க, இப்படி ரெண்டையுமே நம்ம பிரிச்சு நம்ம ஆனா கோர்வையா படிக்கணும். அப்படி படிச்சோம்னா இந்திய விடுதலை போராட்டம் படிக்கிறப்ப நம்ம தமிழ்நாடு படிக்கிறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இதுல 1885 1905 இது மிதவாதிகள் காலம். இந்த மிதவாதிகள் காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்சிடென்ட் ரொம்ப இருக்காது. ஏன்னா வங்க பிரிவினைக்கு அப்புறம் தான் போராட்ட நிகழ்வுகளே அதிகம். அப்ப நம்ம இந்த இடத்துல நம்மளுக்கு தலைவர்களை தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணுமே தவிர நீங்க என்ன பண்ணக்கூடாது, நிகழ்வுகளை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஒரு கவுன்சில் சட்டம் வந்திருக்கும், மற்றபடி பாத்தீங்கன்னா சொல்லிக்கொள்ளும்படியா இருக்காது. INC பத்தின விமர்சனங்கள் தான் அதிகமா இருக்குமே தவிர இந்த 1905 வங்க பிரிவினை சுதேசி இயக்கம் இருக்கு இல்லையா, இங்க இருந்து 1947 வரைக்கும் மட்டுமே ஒரு 54 நிகழ்வுகள் இருக்கு. நம்ம அந்த 54 நிகழ்வுகளையும் டீட்டெயில்டா படிச்சாலே போதும். இதுல தமிழ்நாட்டுல யாரெல்லாம் வருவாங்க? இப்ப மிதவாதிகளே எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்க்கலாம். மிதவாதிகள்லயும் தமிழ்நாடு GS ஐயர், G சுப்பிரமணிய ஐயர், GA நடேசன், இந்தியன் ரிவ்யூ அப்படிங்கிற பத்திரிகையை நடத்துவார். அடுத்து ரொம்ப முக்கியமானதா நம்ம சொல்றோம்னா திருவிக்காக்கும் விடுதலை போராட்டத்துக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு? அடுத்து வரதராஜுலு நாயுடு, இவங்களுக்கும் விடுதலை போராட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? அப்ப இவங்களை பத்தியெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுலயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது யாருன்னா GS ஐயர். அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு, யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா VS சீனிவாச சாஸ்திரி. VS சீனிவாச சாஸ்திரி நம்மளுக்கு இதுல முக்கியமானவர். VS சீனிவாச சாஸ்திரி. கோபாலகிருஷ்ண கோகலேக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கு. இந்திய பணியாளர் சங்கம் கோபாலகிருஷ்ண கோகலே தொடங்குவார் இல்லையா, சர்வன்ட் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, அதனுடைய முதல் பொதுச் செயலாளர் VS சீனிவாச சாஸ்திரி. சீனிவாச ஐயங்கார், சீனிவாச சாஸ்திரி 3 பேர் இருக்கிறாங்க. அப்ப அந்த 3 பேருக்குமான வித்தியாசம் என்ன? இதே மாதிரிதான் காங்கிரஸுக்கு முந்தைய அமைப்புகள் இருக்கு இல்லையா, அதுல இந்தியன் சொசைட்டி, இந்தியன் லீக், இந்தியன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி 3 அமைப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ஏரியாலாம் வர்றப்ப கொஸ்டின்ஸை நம்ம இங்கிலீஷ்ல தான் பார்க்கணும். ஏன்னா தமிழ்ல பாக்குறப்ப எல்லாத்துக்கும் ஒரே மீனிங்கா தான் இருக்கும். அப்ப இந்தியன் லீக்னா யாரு, இந்தியன் சொசைட்டினா யாரு, இந்தியன் அசோசியேஷனா யாரு, அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி இங்க VS சீனிவாச சாஸ்திரி ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அப்ப மிதவாதிகளே நம்ம ஒரு 10 பேரை பாக்குறோம், மற்றும் பலர்ல.
இவங்களை பத்தி ரொம்ப டேட்டா தேவை வேண்டாம். ஆனால் இவங்களை பற்றி என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும், ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது, அதே மாதிரி ப்ரீவியஸ் இயரில் என்ன கேட்டுக்கிறாங்க, நமக்கு இப்போ பிஓ எக்ஸாம்னா அதில் என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்க, ரீசெண்டாக நடந்த டிஎன்பிசி டிகிரி லெவல் எக்ஸாம் கொஸ்டின்ஸில் என்ன கேட்டுக்கிறாங்க, அந்த மாதிரினாலும் நம்ம இவங்களை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்து தமிழ்நாட்டில் தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு பார்க்குறப்ப வஉசி, பாரதியார், சுப்பிரமணிய சிவா, இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தீவிர தேசியவாதிகள். இவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை தாண்டி காந்தியன் காலத்துல வரக்கூடிய தலைவர்களான ராஜாஜி, காமராஜர், சத்தியமூர்த்தி. காமராஜர் ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க, ராஜாஜி ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க, சத்தியமூர்த்தி. காமராஜருடைய அரசியல் குரு என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருங்க, சத்தியமூர்த்தி. அவரை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். பாருங்களேன், ராஜாஜி, வஉசி, பெரியார், பாரதியார் இருக்கிறாங்க. காமராஜர் நம்மளுக்கு கண்டிப்பா கேள்வியில் இருக்கும். அப்ப காமராஜரை பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அவருடைய அரசியல் குருவான யாருங்க, சத்தியமூர்த்தியை பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுதான் நம்மளுக்கு அந்த தமிழ்நாடு ரிலேட்டடா இருக்கக்கூடிய தலைவர்கள். அப்ப தலைவர்கள் அப்படிங்கிறதுல நமக்கு சிலபஸை தாண்டி இவ்வளவு பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். இவங்களை பத்தி எல்லாம் பேசிக் டேட்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். சிலபஸ் இருக்கவங்களை பத்தி ரொம்ப டீட்டெயிலா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து புரட்சிகர இயக்கங்கள். புரட்சிகர இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 கேட்டகரியா பிரிக்கலாம். ஒண்ணு, (1905) மறுபடியும் 1905, 1920. இந்த 1905ல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அப்ராடு, வெளிநாடுகள், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் இந்தியாவில தான் இருக்கும். இந்த 1905ல இந்தியாவில் நீங்க பாக்குறது மித்திரமேளா, அபினவ் பாரத், அனுசீலன் சமிதி, அனுசீலன் சமிதி 1, அனுசீலன் சமிதி 2, அதே மாதிரி யுகந்தார், இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்போம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரத மாதா சங்கம், இவங்களை பத்தி நம்ம பார்க்கணும். சரிங்களா? மித்திரமேளா, அபினவ் பாரத், அதுக்கப்புறம் அனுசீலன் சமிதி 1, அனுசீலன் சமிதி 2, யுகந்தார் அப்படிங்கிற பத்திரிகை. இதே இது 1905 சுதேசி இயக்கத்தின் சுதேசி இயக்கத்தப்ப ஒரு புரட்சிகர இயக்கங்கள் உருவாகும். அதே மாதிரி அப்ப வெளிநாட்டுல உருவாகும். எல்லாத்துக்கும் பேரு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் தான். வெளிநாட்டுல உருவான அனைத்து புரட்சிகர இயக்கங்களுக்கும் பேர் என்னதுங்க, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் தான். அதுல ரொம்ப முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது காதர் கட்சி, பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இது மட்டும் தான் நம்ம தனியா தெரிஞ்சுக்கிடுவோம். கோமகாட்டமாறு நிகழ்வுன்னு சொல்லி ஒரு கப்பலோட பேரை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அதே போல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது மேடம் காமா. அதே மாதிரி இந்தியா இல்லம், லண்டன்ல இந்தியா இல்லம் இருக்கு இல்லையா, அந்த இந்தியா இல்லத்தை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பெர்லின்ல என்ன நடந்துச்சு, அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்ல என்ன நடந்துச்சு, ஜெர்மனில என்ன நடந்துச்சு, பாரிஸ்ல என்ன நடந்துச்சு, இதை பத்திலாம் நம்ம பார்ப்போம். பாரிஸுங்க வந்து அந்த இடத்துல நமக்கு ஒருத்தரை மிஸ் பண்ணிட்டோம், வ.வே.சு. ஐயர் இருக்காரு இல்லையா, அவரையும் நம்ம என்னது தீவிர தேசியவாதிகளை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அவர் என்ன இதில் பார்க்கலாம், புரட்சிகரவாதிகளையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்து 1920ல என்னென்ன புரட்சிகர இயக்கங்கள், இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா HRA, சரிங்களா, ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் ஆர்மின்னு சொல்லுவோம், அல்லது அசோசியேஷன் சொல்லுவோம். HSRA, இந்த HRAக்கு தடை பண்ணதுனாலதான் உருவானதான் HSRA, ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக் அசோசியேஷன் சொல்லுவோம். அடுத்து IRA, இந்தியன் ரிபப்ளிக் ஆர்மி, இந்திய குடியரசு ராணுவம். சூர்யா சென் இருக்காரு இல்லையா, அவர் வருவாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பகத்சிங், சுக்தேவ் இவங்கெல்லாம் வருவாங்க. ராம் பிரசாத் பிஸ்மில், ககோரி சதி வழக்கு இருக்கு இல்லையா, அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதோட தொடர்புடையதாக தான் இருக்கும். சிட்டகாங் ஆயுத கிடங்கு சூறையாடல், அதே மாதிரி லாகூர் சட்டமன்றத்தில் வெடிகுண்டு வீச்சு, இதெல்லாம் நம்மளுக்கு இந்த அமைப்புகளோட தொடர்புடையது. இந்த 3 அமைப்புகளும் வரும். இதை தாண்டி நம்மளுக்கு புரட்சிகர இதுல வந்து பாத்தீங்கன்னா பொது உடைமைவாதிகளையும் நம்ம சேர்த்துக்கலாம். 12th புக்லாம் ரொம்ப டீட்டெயில்டா கொடுத்துருப்பான். பொது உடைமைவாதிகள், கம்யூனிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவர்களும் இதுல வருவாங்க. அந்த கம்யூனிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கான்பூர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு, பெசாவர் சதி வழக்குன்னு சொல்லி ஒரு 3 சதி வழக்குகள் இருக்கும். அதை பத்தியும் நம்ம டீட்டெயில்டா புரட்சிகர செயல்பாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்ப்போம். அப்ப இந்த ஒரு ஹெட்டிங்ல நம்ம இவ்வளோ டேட்டா நம்ம பார்க்கணும். இதுதான் மொத்த ஐஎன்எம். இந்திய தேசிய காங்கிரஸ்,
தேசிய தலைவர்களின் தோற்றம், காந்தி, அதே மாதிரி நேதாஜி, நேரு, தாகூர், அம்பேத்கர் நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறதும், போராளி இயக்கங்களுக்கு தான் நான் இப்போ சொன்னது. அதே மாதிரி வகுப்புவாதம், பிரிவினை. இப்போ இதில் முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சி உருவாகும். 1906 டிசம்பர் 31 உருவாகும். அங்கிருந்து அவங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தேசிய பிரிவினைக்கு வந்து வெளியே போவாங்க, பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடு எப்படி உருவாகும் அப்படிங்கிறதா நம்மளுக்கு வகுப்புவாதம். இதில் ஜின்னாவுடைய இது மிக முக்கியமானது. அதாவது 1916 இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவராக இருந்த ஜின்னா அவரே கடைசி என்ன சொல்றாரு, பிரித்து விட்டு வெளியேறு என்று ஆங்கிலேயரை சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் பிரிவினைவாதியாக மாறினார். அப்ப அதற்கான காரணங்கள் என்ன, டெல்லி கோரிக்கைகள் என்ன, ஜின்னாவின் 14 அம்ச கோரிக்கைகள் என்ன, இதெல்லாம் நம்ம அந்த வகுப்புவாதம் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பார்க்கணும். இந்த வகுப்புவாதத்தை பொறுத்த வரைக்கும் 12th புக்லேயே ஒரு லெசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான டேட்டா எல்லாமே இருக்கும், அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து இந்தியாவில் சுதந்திரம் பெற்றதிலிருந்து இந்தியாவில் அரசியல் கட்சிகள், அரசியல் அமைப்புகள், தமிழ்நாட்டில் திராவிட இயக்கம், அரசியல் கட்சிகள், ஜனரஞ்சக திட்டங்கள். அடுத்து பல்வேறு துறைகளில் கலை, அறிவியல், இலக்கியம் மற்றும் தத்துவம் ஆகிய துறைகளில் முக்கிய பிரமுகர்கள், கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமானவங்க, ஸ்ட்ராட்டஜிக்கையும் இதுல இருக்கு. அப்ப இந்த ஏரியால நம்ம பார்க்குறப்ப அரசியல் கட்சிகள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இந்திய அரசியலமைப்புல பகுதி 15 தேர்தலை பத்தி சொல்லும், பார்ட் 15. சரிங்களா, தேர்தலை பத்தி சொல்லும். நம்மளுக்கு தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல கட்சி முறை. நம்மளுக்கு இந்த அடுத்த கால்வர் வரக்கூடிய இதுல தேர்தலும் நடக்க போகுது. அப்படிங்கையில நம்மளுக்கு இந்த டேட்டா அரசியல் கட்சிகளை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிடணும். தேர்தலுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, அந்த தேர்தல் படிநிலைகள் என்ன, தேர்தல் ஆணையத்தினுடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும். அப்ப இதுல நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது யாரை பத்தி பார்க்கணும், இப்ப வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு இல்லையா, ஜனரஞ்சக திட்டங்கள் சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லையா. இந்த ஜனரஞ்சக திட்டங்கள் அப்படின்னா நம்ம எங்க இருந்து பார்க்கணும், ஃபர்ஸ்ட் திராவிட இயக்கங்கள் அப்படின்னா நீதி கட்சி, அதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி. நீங்க அரசியல் கட்சிகள் ஆரம்பிச்சா கூட தமிழ்நாட்டில் எதுல இருந்து ஆரம்பிக்கும், அரசியல் கட்சிகள்ல நீதி கட்சியில இருந்து ஆரம்பிக்கும். ஆனா நீங்க இந்தியாவுக்கே பார்க்க போறீங்கன்னா நீங்க தேசிய கட்சி, மாநில கட்சி இந்த கான்செப்ட்ல நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அரசியல் கட்சிகள் பார்க்கறதுனால தேர்தல் ஆணையம், தேர்தல் சீர்திருத்தங்கள், பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல எலெக்ஷன்ஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு, நீங்க அதை படிச்சாலே இந்த ஹெட்டிங் கவர் ஆயிடும். ஆனா நம்மளுக்கு இதுல அரசியல் கட்சி திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஜனரஞ்சக திட்டங்களுக்கு நம்ம 4 கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். 1 நீதி கட்சி ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். 2வது காங்கிரஸ், நீதி கட்சி ஒரு 13 வருஷம் ஆட்சி செய்யும், அடுத்து காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். 3வது தமிழ்நாட்டை 1967க்கு அப்புறம் திராவிட கட்சிகள் ஆட்சி செய்து 2 கட்சி தான், ஒன்னு திமுக, இன்னொன்னு வந்து என்னதுங்க அதிமுக, ஏடிஎம்கே, டிஎம்கே. அப்ப இந்த 2 கட்சிகளுடைய திட்டங்கள். அப்ப இதுல நம்மளுக்கு கடந்த ஒரு 5 ஆண்டுகள்ல என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இப்ப காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கே மாதிரி பழைய டேட்டா நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறத நம்ம படிச்சு வச்சுக்கலாம். காமராஜர் என்ன பண்ணாரு, ராஜாஜி என்ன பண்ணாரு இப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். தலைவர்களை பத்தி படிக்கிறப்ப நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். 1967 அண்ணா என்ன பண்ணாரு, நமக்கு அண்ணாவை பத்தி நம்ம அதுக்கு திராவிட இயக்கம் படிக்கிறப்ப நம்ம படிச்சு வச்சுக்கிறோம். ஏன்னா நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கத்துல நம்ம யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், பெரியாரை பத்தியும் அண்ணாவை பத்தியும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, மெயினா அண்ணா என்ன பண்ணான்னு சொல்லிடலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 கட்சிகளை பத்தி நம்ம பாக்குறப்ப மெயினா இப்ப ட்ரெண்டிங் என்ன போய்க்கிறதுன்னா, கடைசி 4 இருந்து 5 வருஷம் என்ன ஸ்கீம் வந்திருக்கோ அதை டீட்டெயில்டா பார்க்கணும். ஒரு ஸ்கீம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எப்ப தொடங்கப்பட்டுச்சு, எங்கு தொடங்கப்பட்டுச்சு, யாரால் தொடங்கப்பட்டது, அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, பட்ஜெட்ல அதுக்காக என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஏதாவது அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்களா பட்ஜெட்ல, அந்த திட்டத்தினால என்ன மாற்றம் நிகழ்ந்தது, இது வரைக்கும் நம்ம ஒரு ஸ்கீமை வந்து பார்க்கணும். எல்லா ஸ்கீமுமே இதுக்கு நமக்கு தெரிஞ்சாலும் கிட்டத்தட்ட ஒரு கடைசி 5 ஆண்டுகள்ல ஒரு 40லேருந்து 50 இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்டடா டேட்டாஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அப்ப நம்மளுக்கு இந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 இயர்ஸுக்கு நீங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. புதுமை பெண் திட்டம்னா என்ன, மகளிர் உரிமை தொகைனா என்ன, இப்ப கூட அதை வந்து நம்மளுக்கு விரிவாக்கம் செஞ்சாங்க. அதே மாதிரி எப்படி சொல்றதுன்னா ரொம்ப முக்கியமா கல்விக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்ம வந்து ஜனரஞ்சக திட்டங்கள் அப்படிங்கிறப்ப அதை நம்ம செக்டரா பிரிச்சுக்கலாம்.
என்னென்னலாம் பிரிக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள், ரெண்டாவது கல்வி, மூணாவது பெண்கள். கொஞ்சம் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த கேட்டகரியா. குழந்தைகளுக்கு அப்புறம் பெண்கள், பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல்னு ஒரு ஹெட்டிங் இருக்கு இல்லையா, அதுல நீங்க இதை பார்ப்பீங்க. அடுத்து வந்து முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், டிசேபிள் பர்சன்ஸ், திருநங்கைகள், மூன்றாம் பாலினத்தவர். சரிங்களா? திருநங்கைகள் சொல்றதை விட நம்ம எந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம்? மூன்றாம் பாலினத்தவர் சொல்லிடலாம். மூன்றாம் பாலினத்தவர்கள். யாருக்காகலாம் அவங்க ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? ஒண்ணு குழந்தைகள், பெண்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், மூன்றாம் பாலினத்தவர்கள். இது போக சிறுபான்மையினர், மைனாரிட்டிஸ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிலிஜன்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்திய அரசியலமைப்பு மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு சொல்லுது. அப்படி மெஜாரிட்டியில நம்ம பார்க்கறது ஹிந்துஸ் இருக்கும், மீதி எல்லா ரிலீஜியஸுமே இதுல வரக்கூடியது மைனாரிட்டிஸ்ல வரக்கூடியது. அவர்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க, இது நீங்க இந்தியாவில இருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா எதுனாலும் கேட்பாங்க இதுல. இப்ப இதை டிபார்ட்மெண்ட் வைஸா பிரிக்கணும். இது நபர்ல வச்சு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கீம்ஸ். இதே இது நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்க வேண்டியது கல்வி, இல்லம் தேடி கல்வி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எண்ணும் எழுத்தும், மகிழ் கணிதம், இப்படி நமக்கு நிறைய ஸ்கீம்ஸ் சொல்லிட்டே போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரம், மூணாவது பொருளாதாரம். அப்ப சுகாதாரத்தை பொறுத்த வரைக்கும் காசநோய் ஒழிப்பு இந்தியா எப்போ சொல்லியிருக்கு, தமிழ்நாடு எப்போ சொல்லியிருக்கு, அதுக்காக என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க. மலேரியா ஒழிப்பு இந்தியா எப்போ சொல்லியிருக்கு, தமிழ்நாடு எப்போ சொல்லியிருக்குது, அப்ப அதுக்காக என்ன ஸ்டெப் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கறது. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவே 5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுல மிக முக்கியமானது நான் முதல்வன் திட்டம், தொழில் முனைவரையும் இது பண்ணோம், பயிற்சியும் அளிக்குது. இப்படி இந்த நான் முதல்வன் திட்டத்தை வச்சு வேற என்ன இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். அப்ப அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இதுல இதுதான் நம்மளுக்கு இந்த ஹெட்டிங்ல நம்ம பார்க்கக்கூடியது. இதுல நீங்க ஸ்கூல் புக்ல பார்க்கணும் இந்த ஏரியா மட்டும்தான் பார்ப்பீங்க. இந்த திட்டங்களுக்கு நீங்க நிறைய நெட் டேட்டா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான மேகசின், அது ஜனரஞ்சக திட்டங்கள்னா தமிழரசு மேகசின் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிஷியலாக வெளியிடுறாங்க. திட்டம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசே வெளியிடுது. அதுலேருந்து நீங்கள் டேட்டா எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப டீப்பாக போகாமல் பேசிக்கான டேட்டாவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதில் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் நமக்கு இந்த யூனிட்ல நல்லா பாருங்கள், ஹிஸ்ட்ரி பார்க்குறோம், ஐஎன்எம் பார்க்குறோம், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்குறோம். ஏன்னா இதெல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன்ல வரக்கூடாது. இதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்க்க போறோம். அப்ப 4 யூனிட்டை நம்ம இதுல படிக்க போறோம். ஆனா மொத்த கேள்வி 16ல இருந்து 17 கேள்வி தான். அப்ப ஒவ்வொரு யூனிட்டை பத்தியும் பேசிக் டேட்டா தெரிஞ்சு வச்சுக்கிடணுமே தவிர அதை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா போனீங்கன்னா இது ஒவ்வொன்றும் நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. இப்ப என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படியே ஸ்கீம்ஸ் நம்ம போயிட்டே இருப்போம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே நம்மளுக்கு நீதி கட்சி, காங்கிரஸ், திமுக, அதிமுக இப்படி சொல்லி நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா அதுல நம்மளுக்கு எதெல்லாம் கேள்வியா வரும் படிக்கிறப்பவும், ஓகே இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் படிக்கணும், ரெண்டாவது தெரிஞ்சு வச்சுக்கிற பாயிண்ட்ஸ்னு சொல்லி கொஞ்சம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பிரிச்சு தான் இதை பார்க்கணும். இது அட்மினிஸ்ட்ரேஷன்ல வரக்கூடியது. அடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பின் முன்னுரை, பிரயாம்பிள். முன்னுரை என்னதுங்க? பிரயாம்பிள். அதுக்கப்புறம் அரசியலமைப்பு முக்கிய அம்சங்கள் ஒரு 17 கிட்ட இருக்கு. அடுத்து யூனியன், மாநிலம் மற்றும் பிரதேசங்கள், யூனியன் பிரதேசங்கள். அடுத்து அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை கடமைகள். சரிங்களா? பாருங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு. டிபிஎஸ்பி அப்படின்னு ஒன்று இருக்கும், அது இல்லை. சரிங்களா? அடுத்து ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகளை பத்தி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மத்திய நிர்வாகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாநில நிர்வாகம், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது போக ஜம்மு காஷ்மீரை பத்தி நம்மளுக்கு தனியாகவே சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல வரும். 370 35A தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதனுடைய இது என்ன? ஜம்மு காஷ்மீர் மாநிலம் 2 யூனியன் பிரதேசங்களாக உடைக்கப்பட்டுச்சு, ஜம்மு அண்ட் லடாக்னு சொல்லி. அப்போ அதுல எதுக்கு சட்டமன்றம் இருக்கு, எதுக்கு சட்டமன்றம் இல்லை, இப்படி எல்லாம் சொல்லி நம்ம டேட்டா பார்க்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பு. இந்த அரசியலமைப்புல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா,
கொஞ்சம் பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். அரசியலமைப்பு எப்படி உருவானது, அதுக்கான ஹிஸ்டரி என்ன, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியணும். இப்ப இந்தியாவிற்கு அரசியலமைப்பு வேண்டும் என்று முதலில் கூறியது யாருன்னா எம்.என். ராய். அப்ப இத இந்தியர்கள் அரசியலமைப்பு ஒரு எழுதப்பட்ட சட்டமா நம்ம ஃபாலோ பண்றோம். அதை முத எழுதுனது யாருன்னா நம்மளுக்கு மோதிலால் நேரு. அப்ப இதே மாதிரி ஆங்கிலேயர்கள் என்ன கொண்டு வந்தாங்க, 1773 ஒழுங்குமுறை சட்டம், ரெகுலேஷன்ஸ் ஆக்ட், அங்கிருந்து ஆரம்பிக்கு. அங்கிருந்து 1947 இந்திய விடுதலை சட்டம் வரைக்கும் நம்ம பார்ப்போம். கிட்டத்தட்ட இதுல 2 பிரிவா பிரிச்சுக்கலாம். கம்பெனி ஆட்சி, வணிக ஆட்சி, எல்லா இதுலயுமே இது பிரிட்டிஷ் ராணி அப்படின்னு சொல்லி இந்த பிரிட்டிஷ் ராணி எல்லாமே அரசு சட்டம்னு வரும், கவுன்சில் சட்டம்னு வரும். இது எல்லாமே ஒழுங்குமுறை சட்டம், பட்டய சட்டம்னு வரும். இது ஐஎன்எம்லயுமே உண்டு. அப்படிங்கிற நம்மளுக்கு இதை பத்தி பேசிக் டேட்டா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய சபை, கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபை, இதை பத்தி நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், ரெண்டாவது என்னன்னா அரசியல் நிர்ணய சபை, மூணாவது பகுதிகள் மற்றும் அட்டவணைகள், பார்ட்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ். பாருங்க எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. பார்ட்ஸ் அண்ட் ஷெட்யூல்ஸ்ல நீங்க பகுதிகள்னு வந்துட்டாலே இப்ப அரசியலமைப்பில் இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 25 பகுதிகள் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் பத்தி பேசிக் டேட்டா இருக்கும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா பகுதி 14 பொது பணிகள். அந்த பொது பணிகள் நம்மளுக்கு டைரக்டா சிலபஸ்ல இல்ல. ஆனா பகுதியில் இருக்கு இல்லையா, பகுதி 14 என்னது பொது பணிகள் படிக்கிறோம் இல்லையா. அப்ப அதை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். யூபிஎஸ்சினா என்ன, எஸ்பிஎஸ்சி, அதாவது யூபிஎஸ்சினா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், எஸ்பிஎஸ்சினா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அந்த எஸ்ஸுக்கு பக்கத்துல நம்ம எந்த ஸ்டேட்டோ டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி நம்ம மாத்திக்கிடுவோம். அப்ப இந்த மாதிரி நம்ம பகுதியில் இருக்கிறத பத்தி பேசிக் டேட்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து நம்ம நாட்டு அரசியலமைப்பு எந்தெந்த நாடுகளில் இருந்தெல்லாம் எடுக்கப்பட்டது, மூலங்கள், சோர்சஸ், இது எல்லாமே இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்கு இல்லையா, இந்திய அரசியலமைப்பு இருக்கு இல்லையா, அதுல வரக்கூடியது ரொம்ப முக்கியம். இந்த ஒரு ஹெட்டிங்ல நம்ம எத்தனை இதை பார்க்கிறோம், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்க்கிறோம், அரசியல் நிர்ணய சபை பார்க்கிறோம், பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் பார்க்கிறோம், மூலங்கள் எந்தெந்த நாடுகளில் இருந்தெல்லாம் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? இந்த 4 ஹெட்டிங்கும் தெரியாம நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கவே முடியாது. ஏன்னா இதுதான் பேசிக். அடுத்து பிரையாம்பிள், முகவுரையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல தமிழ் மீடியத்துல முகவுரையை பத்தி ஒவ்வொரு வார்த்தையை பத்தி எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். இதே இது இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒரு டிராயிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எதுல இருக்காதுன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்காது. பட் ஆனால் எல்லா வார்த்தைக்குமான மீனிங் இருக்கும். 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா 90வது பேஜ்ல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து ஒவ்வொரு வார்த்தைகளும் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இல்லாம இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒவ்வொரு சென்டென்ஸா கொடுத்துருப்பாங்க. ஆனா பிரையாம்பிளை பத்தி 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல நீங்க படிக்காம நீங்க வேற எந்த புக்கையும் நீங்க படிக்க கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு டேட்டா அதுல இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு குடியரசுனா என்ன, இறையாண்மைனா என்ன, இறையாண்மையின் வகைகள்னா என்ன அப்படின்னு சொல்லி, சமதர்மம்னா என்ன, இப்படி ஒவ்வொரு வார்த்தைக்குமான மீனிங் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல இருக்கு. அப்ப அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து பார்க்கணும். சரிங்களா? அப்ப இந்திய அரசியலமைப்புல இந்த 4 ஹெட்டிங்கு, அரசியலமைப்பின் முன்னுரை, ரைட், ஓகே, முக்கிய அம்சங்கள், இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம முக்கிய அம்சங்கள் பார்க்கிறோம். அடுத்து யூனியன் பிரதேசம். சரிங்களா? அதாவது பகுதி 1 இருக்கு இல்லையா, பகுதி 1 தான் நம்ம பார்க்கிறோம். பகுதி 2 குடியுரிமை பாத்தீங்கன்னா இல்ல. ஆனா குடியுரிமையை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். ரீசெண்டா தான் நம்மளுக்கு குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இப்ப இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற அதை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பகுதி 3 அடிப்படை உரிமைகள், பகுதி 4A அடிப்படை கடமைகள், 4 டிபிஎஸ்பி, அதுதான் இல்ல. பகுதி 4 தான் என்னதுங்க, டிபிஎஸ்பி. அந்த டிபிஎஸ்பி சிலபஸ்ல இல்ல, பட் நமக்கு பகுதியில இருக்கு. அப்படிங்கிற டிபிஎஸ்பியை பத்தி பேசிக் டேட்டா. ஆனா அடிப்படை கடமைகளை பத்தி ரொம்ப டீட்டெயிலா படிச்சு வச்சுக்கணும். அடிப்படை உரிமைகளை பத்தி ரொம்ப டீட்டெயிலா படிச்சுக்கணும். அடுத்து மனித உரிமைகள். மனித உரிமைகள் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஐநால இருந்து ஆரம்பிக்கணும். நம்ம வெறுமனே தேசிய மனித உரிமைகள் ஆணையம், மாநில மனித உரிமைகள் ஆணையம், அவங்களோட ரோல் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்தா கூட ஐநால இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். இந்த மனித உரிமைகள் அப்படிங்கிறப்ப அதுல 9th ஸ்டாண்டர்ட்ல டீட்டெயில்டா இருக்கும். அதே மாதிரி ஐநாவுடைய பிரகடனம், மனித உரிமைகள் பிரகடனம் இருக்கு இல்லையா, உலகிலேயே அதிக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணமா அதுதான் இருக்கும். 500க்கும் மேற்பட்ட மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும். அதை பத்தியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடியது. அடுத்து யூனியன் சட்டமன்றம், பாராளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம். சரிங்களா? இது எல்லாமே நம்மளுக்கு பகுதி 5 பகுதி 6ல வரக்கூடியது. இப்ப எல்லாருமே எப்படி படிப்போம்னா மத்திய அரசு, மாநில அரசு அப்படி படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் மத்திய அரசு படிப்போம், அடுத்து மாநில அரசு படிப்போம்.
ஃபர்ஸ்ட் நமக்கு மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் படிக்கும் போதே இங்க யாரை படிச்சிடணும்னா ஆளுநரை சேர்த்து படிச்சிடணும். சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு மரண தண்டனையை குடியரசுத் தலைவரை மன்னிக்க முடியும், ஆளுநரால் மன்னிக்க முடியாது. ராணுவ தண்டனையை குடியரசுத் தலைவரை மன்னிக்க முடியும், ஆளுநரால் மன்னிக்க முடியாது. இப்படி சின்ன சின்ன வேரியேஷன்ஸே நீங்க சேர்ந்து படிச்சாதான் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். அப்படிங்கல இந்த ஏரியாவை மட்டும் என்னன்னா கம்பேரிசனா நீங்க படிக்கிறப்பவும் ரெண்டையும் பேரலா கொண்டு போகணும். அதே மாதிரி இங்க தனியா இருக்கக்கூடிய யாருன்னா குடியரசு துணைத் தலைவர். இங்க அவர் கிடையாது. அடுத்து முதலமை சார் இங்க வந்து பிரதமர். இங்க பிரதமர், இங்க முதலமைச்சர். அடுத்து இங்க அமைச்சரவை. அதே அமைச்சரவை தான் அங்கேயும் சின்ன சின்ன வித்தியாசங்கள். அடுத்து இங்க பாராளுமன்றம். புதிய பாராளுமன்ற கட்டிடம் திறந்துட்டாங்க இல்லையா, இங்க சட்டமன்றம். பாராளுமன்றம்னா இதுல ரெண்டு இருக்கு, லோக்சபை, ராஜ்யசபை. இது வரைக்கும் சேர்ந்து படிப்பீங்க சரிங்களா. குடியரசுத் தலைவர் பார்க்குறப்ப ஆளுநர், துணை குடியரசு தனியாக வந்துடும். பிரதமர் பார்க்குறப்ப முதலமைச்சர், அமைச்சரவை பார்க்குறப்ப அங்கே அமைச்சர். இங்கே லோக்சபை பார்க்குறப்ப ராஜ்யசபை தான் பார்க்குறப்ப உங்களுக்கு கம்பேரிசன் ஈஸியாக புரியும். அது மாதிரி இங்கே சட்டப்பேரவை, சட்ட மேலவை அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு. இதை பற்றி பார்க்கணும். சட்டம் மேலவை ஒரு 6 மாநிலங்கள்லையும் ஒரு யூனியன் டெரிட்டரி. ஜம்மு காஷ்மீர் இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா சட்ட மேலவை இருக்கு. அதே மாதிரி ஒரு 6 ஸ்டேட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆனா சட்டப்பேரவை எல்லா இடத்துலயுமே இருக்கு. அப்ப அதனுடைய கவுண்ட் எவ்வளவு, என்ன ஏது, இதை பத்திலாம் நம்ம கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கும். அப்ப இது வரைக்கும் நம்மளுக்கு இந்த இதெல்லாம் கம்பாரிசனோட படிச்சீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இதை இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். அதே மாதிரி இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கணும். ஏன்னா லோக்சபைக்கு அதிக அதிகாரம் இருக்கா, ராஜ்யசபைக்கு அதிக அதிகாரம் இருக்கா, அதையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். பாராளுமன்றத்தை பார்க்குறப்ப பாராளுமன்ற கலைச்சொற்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும். ஒரு உதாரணத்துக்கு பூஜ்ய நேரம்னா என்ன, நம்பிக்கையில்லா தீர்மானம்னா என்ன, இப்படிங்கிற ஒரு டேர்ம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கேட்பாங்க. அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும். பண மசோதானா என்ன. அடுத்து இந்தியாவில் நீதித்துறை. நீதித்துறை சட்டத்தின் ஆட்சி. ஆர்டிகல் 14 வரக்கூடியது. ஏவி டைசி அப்படின்னு சொல்லுவாரு. சட்டத்தின் முறையான செயல்முறை, இந்திய கூட்டாட்சி, மத்திய மாநில உறவுகள், அவசரகால விதிகள், தேர்தல், தேர்தல் கமிஷன்ஸ், உள்ளாட்சி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு, மெயினாக தமிழ்நாடு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு திருத்தங்கள், அரசியலமைப்பு அட்டவணை, அதுபோக என்னதுங்க நிர்வாக சீர்திருத்தங்கள், அதுபோக ட்ரிபுனல்ஸ். இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபுனல்ஸ் இருக்கும், தமிழ்ல வந்து என்னன்னா நீதிமன்றங்கள்னு கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரிபுனல்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுப்பணிகளில் வரக்கூடியது. பகுதி 14A இருக்கு இல்லையா, அதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அப்போ இதை பற்றி நம்ம பார்க்கணும்னா இது ஃபுல்லாகவே அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் பகுதியில் நெக்ஸ்ட் பார்ட்டில் வரக்கூடியது. 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கிடலாம். எதில் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பகுதி 1, 2, 3, 4, 4A இது ஒரு ஏரியா. அடுத்து 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இது ஒரு ஏரியா. இப்போ இதில் நல்லா பாருங்க, நம்மளுக்கு 5 நீதித்துறை இருக்கு இல்லையா. நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டும் பார்ப்போம், ஹைகோர்ட்டும் பார்ப்போம். உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், இதை பத்தி நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்தியாவில் கூட்டாட்சி, நம்ம அரசியலமைப்பின் சிறப்பியல்புகள், சேலியன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம் இல்லையா. அப்ப அதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எதெல்லாம் ஒற்றையாட்சி பண்புகள், எதெல்லாம் கூட்டாட்சி பண்புகள், சின்ன சின்ன வேரியேஷன் தான் வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகார பங்கீடு அப்படிங்கிறது கூட்டாட்சி பண்பு, ஆனால் சமமற்ற அதிகார பங்கீடு அப்படிங்கிறது ஒற்றையாட்சி பண்பு. இது எப்படின்னா மத்திய பட்டியல் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு, மாநில பட்டியல் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு, பொது பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லுவோம், அதுல எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்போ பாருங்க அதிகார பங்கீடுங்கிறது நல்ல கான்செப்ட் தான், ஆனால் எல்லாத்துக்கும் ஈக்குவலா இருக்கானா கிடையாது. அப்போ இதை பற்றியெல்லாம் நம்ம எது ஒற்றையாட்சி எது கூட்டாட்சி அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடலாம். அடுத்து மத்திய மாநில உறவுகளில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒற்றையாட்சி பண்பு கூட்டாட்சி பண்பு பார்த்துட்டு மத்திய மாநில உறவுகளை பொறுத்த வரைக்கும் கமிஷன்ஸ் தான். சர்க்காரியா கமிஷன்ஸ், ராஜமன்னார் கமிட்டி சரிங்களா, புஞ்ச் ஆணையம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் சரிங்களா, நிர்வாக சீர்திருத்த ஆணையங்கள் 1, 2 அதாவது மொரார்ஜி தேசாய், அடுத்து வீரப்ப மொய்லி இவங்களுடைய இதுல எல்லாமே மத்திய மாநில உறவுகளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம், கமிஷன்ஸ் அதிகம். அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் கமிஷன்ஸ் அதிகம். இதுல ஒரு 6 கமிஷன்ஸ் கிட்ட பார்ப்போம். உள்ளாட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 14 கமிஷன்ஸ் கிட்ட நம்ம பார்ப்போம்.
ஸ்கூல் புக்ல 7 தான் இருக்கும். பல்வந்த் ராய், அசோக் மேக்தா, எல்என் சிங்டி, ஹனுமந்தராவ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காட்கில் குழு, துங்கோன் குழு இப்படின்னு இருக்கும். ஆனா இதை தாண்டி நிறைய இருக்கு. நகராட்சி அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் என்ன கமிஷன்ஸ் இருக்குது, அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜை வச்சு என்ன கமிஷன்ஸ் இருக்கு, பஞ்சாயத்து ராஜுக்கான தேர்தல் என்ன, சமூக தணிக்கை என்ன இப்படின்னு சொல்லி அது ஒரு 7-8 கமிட்டி கிட்ட இருக்கு. அதை பத்திலாம் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த கமிஷன்ஸ் மட்டும் இதுல ஒரு 14 கமிஷன்ஸ் கிட்ட இருக்கு. அடுத்து தேர்தல், அங்க அரசியல் கட்சிகள் பாக்கீங்களே, அதுக்கு அஸ்திவாரமே இந்த தேர்தல் தான். அப்ப தேர்தல் கமிஷன்ஸ். அப்ப தேர்தல் கமிஷன்ஸ் அப்ப வந்து நம்மளுக்கு இதுல ஒரு 8 to 10 கமிட்டி கிட்ட வந்துடும். மெயினா தேர்தல் பாக்குறப்ப ரீசெண்டா நடந்த மக்களவை தேர்தலையும் அடுத்து வரக்கூடிய நம்ம ஸ்டேட் எலெக்ஷன்லையும் என்னென்னலாம் வந்து சீர்திருத்தங்கள் செஞ்சிருக்கிறாங்க, இந்த அப்டேட் வேணும். ஸ்கூல் புக்ல படிச்சிருந்தாலும் நம்மளுக்கு இந்த அப்டேட் இல்லாம நம்ம இந்த டாபிக்கை படிக்கவே முடியாது. அப்ப என்னென்னலாம் சீர்திருத்தங்கள் இருக்கு, நம்ம நோட்டா இந்த மாதிரி விவிபிஏடி இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி ஸ்கூல் புக்லேயே வந்துருச்சு. அதை தாண்டி என்ன இருக்கு அதெல்லாம் நம்ம இதில் பார்க்கணும். தேர்தல் கமிஷன்ஸு. உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்போ மாவட்டங்கள் உருவாகுது, அதே மாதிரி மாநகராட்சி உருவாகுது. இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சிகள் ஸ்கூல் புக்கில் ஒரு டேட்டா இருக்கும், கரண்டாக இப்போ பிரிச்சிருப்பாங்க. அதுக்கான இந்த மாதிரி டேட்டா எல்லாமே நம்ம பார்க்கணும். பேரூராட்சி, அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஊராட்சி, கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி, இந்த கேட்டகரியை பார்க்கணும். பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி. நகராட்சியில 4 டைப் இருக்கு மக்கள் தொகை அடிப்படையில். அப்போ அந்த 4 டைப் என்ன, நகரியம்னா என்ன, பாளையம்னா என்ன, இப்படியெல்லாம் நம்ம இந்த உள்ளாட்சி அமைப்புகளை பற்றியும் நம்ம பார்க்கணும். அடுத்து அரசியலமைப்பு திருத்தம், எமர்ஜென்சி விட்டுட்டோம்னா அவசர கால விதிகள். விதி 352, 356, 360, 365. இந்த 4, இந்த மெயினாக இந்த 365 நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்போ இந்த இதுலலாம் என்ன இருக்கு, நம்மளுக்கு பகுதி 18 வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. பகுதி 20 வந்து நெருக்கடி கால அரசியலமைப்பு திருத்தத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. 3 வகையான திருத்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எதெல்லாம் அதற்கு பொருந்தக்கூடியது, என்ன ரீசன்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அடுத்து அரசியலமைப்பு அட்டவணை, நிர்வாக சீர்திருத்தங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் சொன்னோம் இல்லையா, ஏஆர்சி, முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம், 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம், இதை பற்றியும் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த அளவுக்கு இதில் டேட்டா இருக்குது. இதில் கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு அதிகமாகவே இருக்கும். மெயினாக மத்திய மேல் உறவுகளுக்காக ராஜமன்னார் கமிட்டி அமைச்சது ஒரு 50-60 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2 இயர்ஸுக்குள்ள ஒரு கமிஷன் வந்து அமைச்சாங்க. அதை பற்றி நம்ம பார்க்கணும். அடுத்து கரப்ஷன்ஸ், பொது வாழ்வில் ஊழல், கரப்ஷன்ஸ் இன் பப்ளிக் லைஃப். ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் என்ன, ஆன்டி கரப்ஷன்ஸ் மெஷர்ஸ். அதில் என்னெல்லாம் பார்க்குறாங்களே, சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன்ஸ், லோக் அதாலத், ஆம்புட்ஸ்மேன், சிஏஜி ரொம்ப முக்கியமானவர் சரிங்களா, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவுக்கே ஒருத்தர் மட்டும்தான். அடுத்து ரைட் டு இன்ஃபர்மேஷன், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கமிஷன்ஸ், எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், இது தனி ஹெட்டிங். அப்ப இதை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இது ஊழல் அப்படிங்கிற ஒரு இதுல வருது. ஊழல்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் அப்படின்னு பாக்குறப்ப சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சிபிஐ, தகவல் அறியும் உரிமை சட்டத்தை வச்சு வந்து பாத்தீங்கன்னா சிஐசி, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸ், எஸ்ஐசி, ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக்பால், லோக் ஆயுக்தா. மத்திய அளவில் ஊழல் புகார்களை விசாரிக்கும் அமைப்பு லோக்பால், மாநில அளவில் ஊழல் புகார்களை விசாரிக்கும் அமைப்பு லோக் ஆயுக்தா. இதற்கு இதுதான் ஆம்புட்ஸ்மேன். இந்த லோக் அதாலத் அப்படிங்கிறது என்னன்னா நீதித்துறையில வரக்கூடியது விரைவு நீதிமன்றம் சரிங்களா. இதை மட்டும் நம்ம தனியா நீதித்துறையிலே படிச்சிருவீங்க. லோக் அதாலத் மக்கள் நீதிமன்றம் அல்லது விரைவு நீதிமன்றம். இது ஒரு சமரச பேச்சுவார்த்தை. ரொம்ப கேசஸ் இருக்குன்னா சமரச பேச்சுவார்த்தை மூலியமா முடிச்சு விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் இதை எதிர்த்து நம்ம மேல்முறையீடு பண்ண முடியாது. யாரு கேஸ் கொடுக்குறாங்களோ அவங்களே போய் வாதாடலாம், வட்டார மொழியிலேயே வாதாடலாம். அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் லோக் அதாலத்துல வரக்கூடியது. இந்த ஆம்புட்ஸ்மேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்பால், லோக் ஆயுக்தா பாருங்க, சிவிசி, சிபிஐ, அதுக்கப்புறம் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸ், மத்திய தகவல் ஆணையம், மாநில தகவல் ஆணையம், இதெல்லாம் நம்ம வந்து இதுல பார்க்கக்கூடியது. நீதித்துறை பார்க்குறப்ப ஆடிட்டர் ஜெனரல், அதாவது அட்டார்னி ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல்னு பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தலைமை தணிக்கை அதிகாரி சிஏஜி. சிஏஜியோடைய படிநிலைகள் என்ன ரொம்ப முக்கியமானது. நமக்கு ஆர்டிகல் 148, 49, 50, 51 இது ரிப்பீட்டடா நம்மளுக்கு கேள்வியிலையும் வரக்கூடியது. அடுத்து தகவல் அறியும் உரிமை. இந்தியாவிலேயே தகவல் அறியும் உரிமை சட்டத்தை இயற்றிய முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். அதுக்கப்புறம் தான் மத்திய அரசே ஏற்றும். அதை பத்தி நம்ம பார்க்கணும். அடுத்து தகவல் அறியும் உரிமையில மத்திய மற்றும் மாநில ஆணையங்கள்.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இதுல முக்கியமான டாபிக் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க இந்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப இந்திய அரசை பொறுத்த வரைக்கும் இப்ப நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களையும் பெண்களுக்கான ரிசர்வேஷன்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு மசோதா நிறைவேற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பஞ்சாயத்து ராஜ்ல 50% இடஒதுக்கீடு வந்து நம்ம கொடுக்குறோம். அப்ப இதை நம்ம எப்படி நம்ம பார்க்கலாம்னா, சமூக ரீதியாக அதிகாரம் அளிப்பதற்கு நம்ம என்ன கொடுக்குறோம், அடுத்து அரசியல் ரீதியாக என்ன நடவடிக்கை எடுத்துக்கப்பட்டிருக்கு, அடுத்து வந்து பொருளாதார ரீதியாக நடவடிக்கை என்ன, இந்த 3 கேட்டகரியில நம்ம பார்க்கணும். எது எதுலங்க, சமூகம், அரசியல், பொருளாதாரம், இந்த 3 கேட்டகரியில நம்ம பெண்களுக்கு அதிகாரம் அளித்தலுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடியது. இப்ப இதுல நம்மளுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஒரு கேட்டகரியை பார்க்கலாம். ஒன்று, சுகாதார தேவைகளை நிவர்த்தி செய்தல். 2வது, அவர்களை தொழில் முனைவோராக மாற்றுதல், சுய உதவி குழுக்கள் இருக்கு இல்லையா, அதை நம்ம பார்க்கணும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா அரசு இவர்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள், அவர்களை பொருளாதார ரீதியாக இது பண்ணுறதுக்கு இலவச திட்டங்கள் நிறைய கொண்டு வராங்க இல்லையா, எக்கனாமிக்கலாக டெவலப் பண்ணுறதுக்கு, இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடணும். ஸ்கூல் புக்கில் இந்த டாபிக் டேட்டா கிடையாது. இது ஃபுல்லாகவே இந்த டாபிக் முழுக்க மெயின்ஸ் கண்டென்ட். இது ஸ்கூல் புக்கில் 8th ஸ்டாண்டர்டில் மட்டும் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன்ஸ் இருக்கும். அது காமனாக தான் இருக்கும். அரசியலமைப்பில் பெண்களுக்காக என்னெல்லாம் இருக்குது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 16, விதி 15, 16 என்ன சொல்லுது, அதாவது பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லுது. 16 விதி 16 வந்து பொது வேலைவாய்ப்பில் சமத்துவம்னு சொல்லுது. ஆனால் நம்ம இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டே எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுக்கான ரிசர்வேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அதை வந்து கடைபிடிக்கல, ஒரு சில இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு என்னெல்லாம் அரசு வந்து செயல்படுது, இதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு இந்த ஹெட்டிங் முக்கியமானது. இதுல ஒரு கேள்வியை எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அப்ப இதுதான் இந்த யூனிட். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஒரு 4 யூனிட் சேர்ந்து தான் நீங்க இந்த யூனிட்டை படிக்கிறீங்க. ஒரு யூனிட் மட்டும் படிக்கல. 1 படிக்கிறது ஹிஸ்டரி, சவுத் இந்தியன் ஹிஸ்டரி, இந்த இதெல்லாம் படிக்கிறீங்களா. 2வது வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் இந்தியா, நவீன வரலாறு. சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வரலாறுங்கிற ஒரு இதுல வரும். வரலாறு 3 வகையாக வகைப்படுத்துவோம். ஆக்சுவலா வரலாறு 2 வகை தான். சரி, வரலாற்று முற்பட்ட காலம், வரலாற்று காலம். ஆனால் நம்ம படிக்கிறது பழங்கால இந்தியா, இடைக்கால இந்தியா, அதுக்கப்புறம் நவீன கால இந்தியா. இதில் நம்ம இங்கே பழங்கால இந்தியாவை படிப்போம், இடைக்கால இந்தியாவில் கொஞ்சம் பேரை படிப்போம். அடுத்து மாடர்ன் இந்தியா, நவீன கால இந்தியா வரலாறு, அதுதான் விடுதலை போராட்டம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன், அரசியல் கட்சிகள் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம பார்க்கக்கூடியது திட்டங்கள். 4வது அரசியலமைப்பு, கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா? இந்த 4 ஹெட்டிங் சேர்ந்து தான் இந்த ஒரு யூனிட். அப்ப ஒரு 4 யூனிட் படிக்கிறது, டிஎன்பிசிக்கு ஒரு 4 யூனிட் படிக்கிறது தான். இங்க பிஓக்கு என்னதுல படிக்கிறோம், ஒரே யூனிட்ல படிக்கிறோம். அப்ப நம்மளுக்கு டிஎன்பிசிக்கு படிக்கும்போது ரொம்ப டீப்பா போயிட வேண்டாம். ஆனா எல்லாத்தையும் பத்தியும் பேசிக் டேட்டாவா தெரிஞ்சு வச்சுக்கிடணும். இதுக்கான வேர் டு ஸ்டடியுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அதை பாருங்க. சரிங்களா? அதே மாதிரி எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலும் சரிதான், அதை ரீட் பண்ணுங்க. நியூஸ் பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக படிங்க. அது ரொம்ப முக்கியமான. நமக்கு கால் ஃபார் வரல அப்படிங்கிற நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படித்தாலே நிறைய டேட்டா கிடைக்கும். ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் எல்லா லெசன்ஸையும் ரீட் பண்ணிடணும், அதான் முக்கியம். இப்போ இந்த இது ரிலேட்டடாக என்னென்னலாம் லெசன்ஸ் இருக்குது அதெல்லாமே நீங்கள் ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் எது இம்பார்ட்டன்ட், எது தேவை, எது தேவையில்லை. ஒரு சில லெசன்ஸில் சின்ன சின்ன டேட்டா கூட கொடுத்துருப்போம் நம்ம சிலபஸ் ஓரியன்டா. அப்போ அதை நம்ம படித்து வச்சுக்கிடணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மெயினாக 11th 12th ஸ்கூல் புக்கையும் படிங்க, அது பேசிக். பள்ளி பாட புத்தகம் பேசிக். வெளி சோர்ஸ்லேருந்து கேள்வி வர்றது ரைட்டு தான், ஆனால் பள்ளி பாட புத்தகம் பேசிக். நீங்கள் இதை நல்லா தரவாக படித்தாலே, மீனிங்கோட படிச்சுட்டாலே உங்களுக்கு கேள்வியை அப்ரோச் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஐடியா கிடைக்கும். அதுக்கு தான் மெயினாக ஸ்கூல் புக்கை படிக்க சொல்கிறது. அதனால் எந்த டாபிக் படித்தாலும் முதல்ல ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற டேட்டா நீங்கள் எங்கெங்கே படிப்பீங்களோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு யூனிட் 5ல பார்க்கக்கூடியது. இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருந்தாலும் என்ன இருந்தாலும் நீங்கள் நிறைய சோசியல் மீடியா இருக்குது, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். நம்மளுடைய டேப் சேனலையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ.